அதாவது நான் விளைவிக்கிற, அதாவது விவசாயிகள் இப்போ சொல்கிறாங்களே, அவங்கவுங்க விளைவிக்கிற பொருளுக்கு அவங்கவுங்க விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி தான் நான் பண்ணுற ஹேண்ட்மேடுக்கு நான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறேன். நான் இவ்வளோ தான் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கேன், மற்றவங்களும் இதே விலைக்கு கொடுங்க அப்படின்னு நம்மளை யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. அது தப்பு. கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டைம் ஒதுக்கி பின்னுறாங்களோ அவங்கவுங்க ஒரு ரேட்டை வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ நான் வந்து ஒரு ரேட்டை சொன்னேன்னா அது வந்து மற்றவங்கள பாதிக்கும். சரிங்களா? அவங்க நான் சொல்கிற ரேட்டு ஹையாக இருந்தாலும் பாதிக்கும், கம்மியாக இருந்தாலும் பாதிக்கும். அதனால தான் சம்மந்தப்பட்ட கூட யாருக்கு தேவைப்படுதோ, உங்களுக்கு தேவைப்படுது, நான் விற்கிறேன். பையர் செல்லர் 2 பேரும் வாட்ஸ்அப்பில் கேட்டு செல்லர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பையருக்கு வந்து அந்த ரேட்டு சரியானதாக இருந்தது, வாங்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால தான் நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது நம்ம